கோதுமை மாவுங்க. இது என்னடா சின்ன டப்பாவில் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ இந்த கோதுமை மாவு வந்து ட்ரையாக இருக்கா? சில பேரோட ஹேபிட்டும் அப்படி தான், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஆனால் அதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்ச உடனே அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கோ பூரிக்கோ ரெடி ஆகிடும். அது மாதிரி இந்த மாவு ட்ரையாக இருந்தாலும் தண்ணி ஊற்றி பிசைஞ்ச உடனே சாஃப்டாகிடும். அது மாதிரி சில பேருக்கு சில பேரோடு இருக்கிறப்போ அவங்களும் சாஃப்டாக மாறிடுவாங்க. அடுத்தது இந்த பூரி இருக்காங்க இல்லைங்களா, இந்த பூரிக்கு முன்னாடி இந்த எண்ணெய் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எப்பயுமே நார்மலாக இருக்கப்போ சூடாக இருக்க மாட்டாங்க. நமக்கு தேவைன்றப்போ அதை அனலில் இது பண்ணுறப்ப அவங்க கொதிப்பாங்க, ரொம்ப சூடாக இருப்பாங்க. அந்த எண்ணெய் சுடுங்கிறது நமக்கும் தெரியும். இப்போ நம்ம கையை சுட்டுக்கிட்டோன்னா அந்த எண்ணெய் சுட்டுக்குச்சுன்னு சொல்லி எண்ணெயை திட்டுறதா தப்பு தானே? நம்ம தான் பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த எண்ணெய் சுடுங்கிறது நமக்கு தெரியும். சில பேரோட ஹேபிட் அப்படி தான். கடவுள் அவங்களுக்கு இயற்கையாக கொடுத்தது. அவங்க வந்து ரொம்ப சுடுன்னு இருப்பாங்க, ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போகிறவங்களா இருந்தால், கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த குருமா இது மஞ்சளாக மங்களகரமாக இருக்கும் பாருங்கள். என்னோடய ஃபோனில் கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. அது மாதிரி சில பேரோட குணம் எல்லாத்தையுமே ஏற்றுப்பாங்க. தப்பு சரி உதவி நீதி பெருந்தன்மை சிறுதன்மை எல்லா தன்மையத்தையும் ஏற்று அனுசரித்து நடக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்ப மற்றவங்களுக்கு வியப்பாக இருக்கும். இது என்னடா இவங்க வந்து எல்லா கேரக்டரோடையும் ஒத்து போகிறாங்களே, எப்படி அது சாத்தியம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு கடவுள் அந்த குணத்தை கொடுத்துருக்காரு. அதனால் அதையும் நாம் ஏற்றுக்க தான் வேணும். ஏன்னா சில பேர் அப்படி இருக்காங்கங்க, உண்மையாலுமே அப்படியெல்லாம் இருக்காங்க. அது பழகினவங்களுக்கு தான் அவங்களோட குணத்தை தெரியும். இந்த பூரி இவங்க என்ன பண்ணுவாங்க, சுடுறப்போ புஷ்ஷுன்னு உப்புன்னு உப்புவாங்க. சில பேர் அப்படி தான், கோவம் வந்தால் உப்புன்னு உப்புவாங்க. பக்கத்தில் யாராவது கொஞ்சம் தன்மையான இருக்கிறவங்க இவ்வளோ கோவப்படாதப்பா அப்படின்னு எடுத்து சொன்னால், இப்போ பூரி சுட்டோடனே புஷ்ஷுன்னு இருக்குங்களா, அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிடுது. அது மாதிரி அவங்களும் சாஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இங்கே யாரும் பிறக்கிறப்பவே கெட்டவங்களா பிறக்கிறதில்ல, அதுக்கப்புறம் கெட்டவங்களாலும் மாறுறாங்க. சில பேர் சில காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மாறிடுறாங்க. அவங்களுக்கும் நல்ல எடுத்து சொல்ல உறவுகள் இருந்தால் அவங்களும் மாறிடுறாங்க. அதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணம். தேளோட குணம் கொட்டுறது தான் கடவுள் படைச்சி வச்சுருக்காரு. தேள் கடிச்சிருச்சுன்னா நம்ம தேளை திட்டவா முடியும்? ஏன்னா குணம் அதோட குணம் அப்படி. அதை மாதிரி இப்போ தேள் கடிச்சா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிட்டு வர்றது இல்லையா? அது மாதிரி நம்ம கூட சிலர் இருந்தாலும் அனுசரித்தா வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அவங்க சில பேர் திட்டணும்னு திட்டுறது கிடையாது, அவங்களோட மைண்டு அப்படி அடிக்ட் ஆகிடுது. சில பேர் எடுத்து சொல்கிறவங்க இருந்தால் அவங்களும் மாறுவாங்க. நன்றி.